வா, எக்ஸலண்ட், சூப்பரா இருக்கு. யார் சமைச்சது? அயலி அண்ணி சமைச்சாங்க. வாவ், என் லைஃப்ல எங்க அம்மாக்கு அப்புறம் நான் மறக்க முடியாத ஒரு கைப்பக்குவம்னா இதான். எக்ஸலண்ட். சித்தப்பா, பதவி ஏற்பு என்னைக்கு? டேட்டு இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலமா. மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்ல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேம்மா. உங்க பதவி ஏற்பு மட்டும் முடியட்டும் சித்தப்பா. அதுக்கப்புறம் இருக்க எல்லாருக்குமே நம்ம கிட்ட என்னதான் மீடியாங்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாததால நம்மளால தன்னிச்சையா பெருசா எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் அந்த வர்மாவையும் எதுவும் செய்ய முடியல. ஆனா இனிமே அவனால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்க பதவி ஏற்பு முடிஞ்சதும் என்னோட முதல் வேலை தண்ணி. சிவா, தண்ணி. இந்தாங்க, தண்ணி குடிங்க, குடிங்க. ஐம் சாரி. பார்த்துப்பா, பொறுமையா சாப்பிடு. எக்ஸலண்டா இருந்ததுல டேஸ்ட். அதான் அப்படியே பொறையரிச்சு. நீங்க யாரோ வர்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது யாரு? அவனா ஒரு மனுஷன் என்னென்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மிருகம். ஓ, அவனால எத்தனையோ குடும்பம் நடுத்தெருவுல நிக்குது. அவனை இப்படியே விட்டா ஊரையே மொத்தமா சுடுகாடாக்கிடுவான். என்னங்க இப்படி சொல்றீங்க? அவ்வளவு பயங்கரமான ஆளை ஏன் இன்னும் போலீஸ் விட்டு வச்சிருக்காங்க? பணத்தையும் பயத்தையும் வச்சு அவன் எல்லாரையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். மை காட், ரொம்ப டேஞ்சரஸான ஆளா இருப்பான் போல இருக்கு. கண்டிப்பா அவனை சும்மா விடக்கூடாதுங்க. ஓ ஆமா, ஆல்ரெடி எல்லா பார்ட்டிஸ்ல இருந்தும் கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அப்படி எதுவும் ஐடியா இல்ல. ஆமா, என்ன பண்றது? சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும். எப்போ என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும். கண்டுக்காத மாதிரியே போன் பேசுறா. இப்ப என்ன பண்ற பாரு. ஓகே. கண்டிப்பா. அப்படியா? இன்னும் அபிஷியலா எந்த காலும் வரல. மேபி இன்னொரு 2 டேஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. எனக்கு சொன்னாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு. ஏய், இந்திராணி கிட்ட என்ன பிரச்சனை பண்ண? உன்னால பிரச்சனை பண்ணாம இருக்கவே முடியாதா? அத்தை, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. நீ எதுவும் செய்யாமலா இந்திரா உன்னை திட்டிக்கிட்டே இருக்கா? இப்ப நீ என்ன செஞ்சேன்னு சொல்ல போறியா இல்லையா? அது உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இந்திரா, என்ன ஆச்சு? என்னதான் பிரச்சனை? இவன் என்ன பண்ணா? நீ எதுக்காக இப்ப இவனை திட்டிட்டு இருக்க? இந்திரா, கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அது சடியன் அண்ணனோட பார்வையே சரியில்லையே, ஏதோ சேட்டை பண்ணிருக்காரு. அக்கா பதில் சொல்ல முடியாம இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா என்ன பண்ணாருன்னு தான் தெரியல. ஏய், கண்டிப்பா இங்க நீ தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க. மரியாதை என்ன பண்ணேன்னு சொல்லிடு. இந்த பாரு, ஏன்னு மரியாதை இல்லாம பேசுன நல்லா இருக்காது சொல்லிட்டு. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேங்கற? கபிலா, இரு. இந்திரா, நீ ஏன் அமைதியா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லுங்கக்கா. சொல்லுங்க நீ. என்ன எதுக்குமா முறைக்கிற? அதான் அத்தை கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படியே நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்திரா, நீ இப்படி அமைதியா இருக்கிறது பிரச்சனையை இன்னும் அதிகம் தான் ஆக்கும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. இவரு சொல்லுங்க நீ. இல்ல, இவரு நான்
ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தப்போ அ, எனக்கு தெரியாம அட சொல்லுங்கக்கா. என்ன? அது இவரு நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தப்போ எ- எனக்கு தெரியாம வந்து முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டாரு. ஹலோ, என்னையா ரிசல்ட் வந்துருச்சு போல இருக்கு. எம்எல்ஏ உதய பெருமாள் எக்கச்சக்க ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு போல இருக்க. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. வர்மா, அது வந்து ஏய், சீ. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இத்தனை வருஷமா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்க, 4 தடவை ஆட்சி, 3 தடவை எம்எல்ஏ, சுயேட்சை வேட்பாளர் உதய பெருமாள்கிட்ட போய் தோத்து போயிருக்க. உன்னெல்லாம் என்னையா சொல்றது? இல்ல வர்மா, நான் என்ன பண்றது? கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு கோடி கோடியா பணத்தை இறக்குனேன். ஆனா ஜனங்க எல்லாரும் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓட்ட உதய பெருமாளுக்கு போட்டாங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்க வர்மா. ஏய், தோத்து போயிட்டு இப்படி கேவலமான காரணம்லாம் சொல்லாத. இப்படிதான் போன எலெக்ஷன்லயும் தோக்குற மாதிரி இருந்த. அப்புறம் ஏன் தயவால 4 கொலையை பண்ணிட்டு கலவரத்தை மூட்டி விட்டு தானே ஜெயிச்ச. இப்பவும் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்க வேண்டியதானே? ஐயோ வர்மா, என்னை எதிர்த்து நிக்கிறது வேற யாராவது இருந்திருந்தா நீ சொல்ற மாதிரி நான் என்ன வேணாலும் செஞ்சு ஜெயிச்சிருப்பேன். ஆனா உதய பெருமாள் விஷயத்துல என்னால அது மாதிரி எதுவும் செய்ய முடியாது. இப்ப நான் எது செஞ்சிருந்தாலும் அந்த பழி கரெக்டா என் மேலதான் விழும். ஏன்னா அந்த உதய பெருமாள் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு. காலங்காலமா அவங்க குடும்பத்துக்கு பெரிய மரியாதையே இருக்கு. உனக்கே தெரியுமே. இந்த ரூம்குள்ள யார் இருக்கான்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன். ம். அப்பாடா, யாரும் இல்ல. ஆ, ஆ. இருட்டா இருக்கு. லைட்டு போடலாம். ஆஹா, வேணாம். லைட்டை போட்டா உள்ள இருக்கிறவங்க உஷாராயிடுவாங்க. இந்த தடவை ஒரு மிஸ்டேக்கும் நடக்க கூடாது. ம், ம். அப்பாடா, யாரும் வரல. ம். என்ன இது? ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ம். என்ன இது? எதுவுமே தென்பட மாட்டேங்குது. ஆனா அந்த ஐலியும் சிவாவும் உள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தானே பேசிட்டு இருந்தாங்க.